அப்ப நல்ல கவனிங்க, ஏன் ஆண்டவர் ரதங்களை சுட்டரிக்கிறேன்னு சொன்னார்னா, வேத வசனம் சொல்லுது இந்த கிரியைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நம்மளை பின்தொடரல, மாறாக நம்மளை என்ன பண்றது, நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக, நம்மை நொறுக்குவதற்காக, நெருக்குவதற்காக, நம்மை கீழ்ப்படுத்துவதற்காக அந்த கிரியைகள் என்ன பண்ணுது, நம்மை பின்தொடர்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த பின்தொடர்கிற கிரியை என்கிற ரதங்களை சுட்டரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கலாம், ஏதாவது பாவங்க உங்களை பின்தொடரலாம், ஏதாவது ஒரு கிரியை உங்களை பின்தொடரலாம், ஏதாவது ஒரு மனுஷன் உங்களை பின்தொடரலாம், ஏதாவது ஒரு கடன் உங்களை பின்தொடரலாம், ஏதாவது ஒரு போராட்டம் உங்களை பின்தொடரலாம். எதுவாக இருந்தாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. நீங்க இதை சொல்லி ஜெபிங்க. ரதங்களை அக்கினினால சுட்டரிப்பேன் என்று சொன்னீரே, பின்தொடர்கிற ரதங்களை சுட்டரிப்பீராக. என்னை பின்தொடர்கிற வியாதியை சுட்டரிங்க. என்னை பின்தொடர்கிற இந்த கெட்ட சுபாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த பாவங்கள், இந்த சாபங்கள், இந்த வியாதிகள், இந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படட்டும் என்று நீங்க சொல்லும் போது அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் முதலாவது ரதங்களை நெருப்பினால சுட்டரிக்கிறேன்னு சொன்னார்னா, அது பின்தொடர்கிற கிரியை, அது நமக்கு வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதனால கர்த்தர் அதை சுட்டரிக்கிறார். இரண்டாவது, இந்த ரதங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிசெராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். ஆமே, ஹல்லேலூயா. அம்மா பால்கனியில இருந்து பாக்குறாங்க, எல்லாரும் வராங்க, என் பையன் மட்டும் இன்னும் வரல, அவன் ரதம் வரல, அவன் தாமதிக்கிறது என்ன அப்படி சொல்லி ஒரு அம்மா புலம்புறதை காட்டுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, இங்க இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிற இந்த ரதம் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், தாமதத்துக்கு அது அடையாளம், பின்னடைந்து போகிறதுக்கு அது அடையாளம். பின்னாடி முன்னாடி வர வேண்டியவனை பின்னாடி கொண்டு போகுது பாருங்க, அதுக்கு தான் இந்த ரதம் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் வர வேண்டிய நேரத்துல வராம தாமதப்படுத்துது பாருங்க, நம்மளை தாமதப்படுத்துது பாருங்க. சில இடத்துக்கு நம்ம கரெக்டான நேரத்துக்கு போனோம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 மணிக்கு ட்ரெயினுக்கு நீங்க ஒரு 7:15 போனீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம சீக்கிரமா போறது அர்த்தமா? யோசிச்சு பாருங்க. ட்ரெயின் நமக்காக வெயிட் பண்ணுமா? ஃப்ளைட்டு, பஸ்ஸு டைம்னா அந்த டைமுக்கு அது என்ன பண்ணிடும், கிளம்பி போயிட்டே இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இரண்டாவதாக இந்த ரதங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா? நம்மளை தாமதப்படுத்துகிறது தான் இதனுடைய வேலை, நம்ம பின்னாடி இழுக்கிறது தான் அதனுடைய வேலை. நம்ம முன்னேறி செல்ல வேண்டிய நாம, வாக்குத்தத்தத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டிய நாம, அபிஷேகத்தை நோக்கி, தரிசனத்தை நோக்கி, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நோக்கி, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நோக்கி, கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை நோக்கி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நோக்கி பயணிக்க வேண்டிய நாம, முன்னேறி செல்ல வேண்டிய நம்மளை இந்த ரதங்கள் என்ன பண்ணும்? இதை நம்ம பின்தொடர்ந்து என்ன பண்ணணும்னா நம்மளை தாமதப்படுத்தும். ஜெபிக்க வேண்டியவனை ஜெபிக்க விடாமல் அப்புறம் பார்த்துக்கலாம், வேதம் வாசிக்க வேண்டியவனை வேதம் வாசிக்க முடியாம அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தாமதப்படுத்தி 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 ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் உங்க ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்கும்.